பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 17ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 21 verse 5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். யார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்று சொல்லி அநேக புதிய காரியங்களை ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு செய்ய போகிறாங்கன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தை இப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுவார் என்கிறதான அந்த உத்தரவாதத்தோடு நம்ம இதை தியானிக்கலாம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வரும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குட்பட்டிருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் சகலமும் புதிதாயின, எல்லாம் புதிதாகி விடுகிறது. பழையவைகள் எல்லாம் என்ன ஆயிடுது? ஒழிந்து போயிடுது. அப்படிதானே நம்மளுக்கு வசனம் இருக்குது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாம் புதுசாக நமக்கு மாறுகிறது. அது வரைக்கும் ஒரு வாழ்க்கை, அதில் அநேக காரியங்களை நம்ம செய்திருப்போம். ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாம் எல்லாமே எப்படி மாறிடுச்சு? புதுசாக மாறிடுச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு புதுசாக, நமக்கு எல்லாமே புதுசாக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி தானே? ஒரு யூஸ்டு கார் வேணுமா, இல்லை புதுசாக ஒரு கார் வேணும்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? எனக்கு புதுசான கார், யாரும் ஏறிடாத, யாரும் யூஸ் பண்ணாத ஒரு கார் இல்லை, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம்ல. இப்போ ஆண்டவர் வந்து புதியதாக எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இயேசு நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையே புதிதாய் மாறி விடுகிறது. பழையவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒழிந்து போயிடுச்சு. அது வரைக்கும் நம்ம சினிமா பைத்தியமாக இருந்திருப்போம், பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்போம், டக்குன்னு கோவப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு? தலைகீழ மாறிடுச்சு. எல்லாம் புதுசாக மாறிடுச்சு. இப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நம்முடைய வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் புதுசாகி மாறிவிட்டது. நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் புதிதாய் மாறிவிட்டது. புதிய ஆரம்பங்களை கர்த்தர் கொடுக்கிறார். பழைய வாழ்க்கையில் நம்ம பாவத்துக்கு செத்து போயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு புதிய ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சித்திருக்கிறாங்க. புதிய ஆவி, புதிய ஜீவன், புதிய நட்புகள், புதிய நண்பர்கள், புதிய ஐக்கியங்கள். ஆமேன். எவ்வளோ புதுசாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல. நம்ம இந்த தேசத்துக்கு வரும்போது நம்மளுக்கு ஒருவேளை ஒரு சிலரை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள், கிறிஸ்துவின் மூலமாக இந்த ப்ரேயர் லைனையே எடுத்துக்கலாமே, எவ்வளோ புதுசான எத்தனை நபர்களை நம்ம சந்திக்கிறோம். எவ்வளோ புதுமையான எவ்வளோ நண்பர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய உறவுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். Behold, I make all things new. எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாய் மாற்றுவார். ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய நட்புகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் மாற்றுகிற தேவன். ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உண்மை என்று நீ எழுது, இவைகள் உண்மையானவைகள், இவைகள் சத்தியமானவைகள். அப்போ ஆண்டவர் அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்றாங்க, இது உண்மை, இது சத்தியமானது. நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களை கூட கர்த்தர் புதிதாக்க முடியும். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்க முடியும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நம்மளை டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு சொல்லலாம், ஓ உங்களுடைய ஹார்ட் வந்து ரொம்ப நீங்கள் ஏஜ் ஆயிடுச்சனால இப்படி இருக்குது, உங்களுக்கு வயசானனால இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இங்கே வலி அங்கே வலி அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இது வந்து இத்தனை வருஷமாக இது வேலை செய்ததுனால இப்போ பழசாகுது, அதனால இப்படி இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறாருன்னு சொல்லுதே. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம்? ஆண்டவரே, எனக்கு புதிய ஹார்ட்டை நீங்கள் கொடுங்க.
ஆண்டவர் வசனமே இருக்குதுல்ல, எரேமியால ஆண்டவர் சொல்ல, புதிய இருதயத்தை உனக்கு தருவேன். ஆண்டவரால் தர முடியும். ஆண்டவர் நிச்சயமா செய்வாங்க. ஹல்லேலூயா. புதிய லிவர் எனக்கு கொடுங்க, புதிய கிட்னிஸ் எனக்கு வேணும், என் கிட்னிஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே புதிய கிட்னிஸை கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிற தேவன். எதெல்லாம் பழுதடைந்து காணப்படுகிறதோ அது எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, புதுசாக மாற்றுகிறார். இன்றைக்கி ஏதோ ஒன்று ஃப்ரிட்ஜு, இப்போ பழைய ஃப்ரிட்ஜு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒர்க் ஆகலை. நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை தூக்கி போட்டுட்டு புது ஃப்ரிட்ஜை நம்ம வாங்குகிறோம். அப்படி தானே? புதுசாக நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறோம். புதுசாக வரும்போது எல்லாம் அப்படியே நியூவாக இருக்குது. அது வரைக்கும் பழசாக இருக்கிற காரியங்கள்லாம் புதியதாய் மாறுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த அருமையான வாக்கு தத்துவம், இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன். ஆமேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிற தேவன். பழசை ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற தேவன் அல்ல, புதுசாக மாற்றி புதுசாக கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமேன். எல்லாவற்றையும் புதிதுபடுத்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எல்லாம் பிஹோல்ட் ஐ மேக் ஆல் திங்ஸ். ஆண்டவர் சிலதை தான் புதுசாக கொடுக்க முடியும், சிலதெல்லாம் பழசை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் சகலவற்றையும் ஆண்டவர் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?